கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆண்டவர் நம்மை அற்புதமாக இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்காங்க. ஆஸ் வி ஆர் கம்மிங் டு த ஒரு வருஷத்தினுடைய முடிவின் நாட்களுக்கு நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் நம்ம இந்த வருஷம் முழுவதும் அப்பா நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்திருக்கிறார். அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாக இன்னொரு முறை சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். நாட்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மாறாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நம்ம இதுவரையிலும் நடத்தி வந்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை நடத்தி வந்த எல்லா விதங்களையும் நினைத்து பார்த்து இஃப் யூ ஃபைண்ட் டைம் ஆர் டேக் டைம், நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் இன்றைக்கு இரவு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். You just spend time in praising God and thanking God because God has been so good to us. நமக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். ஸோ அதுக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கும் கரெக்டாக இன்டிமேஷனை கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்பாவை ப்ரைஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியே நம்பிக்கையோடு அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நினைப்பூட்டணும்னு நான் நினச்சேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில், உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 1 ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நம்ம வாசிப்போம். 31ஆம் வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், டியூட்ரானமி சாப்டர் 1 verse 31 நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா. நம்ம இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பன் நம்மை சுமந்தது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தகப்பன் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். 33ஆம் வசனத்தில், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மோடு கூட இதுவரைக்கும் ஏசப்பா இருந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். நன்றியோடு கர்த்தருக்கு இந்த வார்த்தைகளை இருதயத்தில் அப்படியே பதிய வைத்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, ஒரு தகப்பனை போல இதுவரையிலும் நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் சுயபலத்தினால இல்லைப்பா, எங்களுக்கு இது கிடைத்த திறமைகளினால இல்லை, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. என் கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்ததினாலே ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்ப்பா. இதுவரையிலும் நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு இந்த வார்த்தைகளை உங்கள் உதடுகளை அசைத்து சொல்லுங்க. ஒரு தகப்பன் எங்களை சுமந்தது போல நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரப்பா. இதுவரையிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். இந்நாள் வரைக்கும் யூ கேரிட் அஸ் லார்ட், யூ கேரிட் அஸ். ஆண்டவரே, மலைகளில் நீர் எங்களை சுமந்தீர், பள்ளத்தாக்குகளில் நீர் எங்களை சுமந்தீர். நாங்கள் அக்கினியை கடக்கும் பொழுது நீர் எங்களை சுமந்தீர், தண்ணீரிலுமே நடக்கும் பொழுது நீர் எங்களை சுமந்தீரப்பா. ஆண்டவரே, உயரங்களிலும் மேடுகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எல்லாவற்றிலும், in every phase of our life, in our sickness, in our strength, எங்களுடைய பலத்திலும் எங்களுடைய பலவீனத்திலும், in our weakness, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அப்பா நீர் எங்களை சுமந்தீர். நீர் எங்களை சுமந்தீர். நல்ல தகப்பனாக நீர் எங்களை சுமந்து வந்தீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, 2025 அப்பா ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களை சுமந்து வந்தீரப்பா. நீங்கள் எங்களை சுமந்து வந்த நல்ல தகப்பனப்பா. ஆண்டவரே, நீர் மாறாதவர்.
உமது ஆண்டுகள் முடியலப்பா. மாதங்கள் மாறுகிறது, வருஷங்கள் மாறுகிறது, ஆனால் நீங்கள் மாறாதவரப்பா. நீங்கள் மாறாதவரப்பா. தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் விழுந்தபோது என்னை எப்படி தாங்கி பிடித்தீரோ, இது வரைக்கும் நீங்கள் தான்ப்பா. உங்கள் கைகள் தான்ப்பா எங்களை தாங்கி பிடிச்சிருக்கு. நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷதர வலதரா நீரகன மதுரரஷிதரபோ. அன்பிளசண்டான சில சூழ்நிலைமைகளும் யூ வேர் வித் அஸ் ஓ ஃபாதர். எந்த மனிதர்களும் எங்களோடு நிற்காத பொழுது நீர் எங்களோடு நின்றீர். நாங்கள் பயந்த போது எங்களோடு இருந்தீர். நாங்கள் கலங்கி நின்ற போது பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி எங்கள் அருகில் நீர் ஒரு நல்ல கம்ஃபர்டரா, ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல, ஒரு தகப்பனை போல எங்களோடு வந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Jesus, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறோம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். ஜீசஸ், தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த அந்த ஜீவன், அந்த சுகம், அந்த பலன், நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். அதை நினைத்து பார்த்து நம்ம குறைவுகள் எல்லாம் ஒரு விஷயம் ஓரத்தில் வச்சு அப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா தேங்க்யூ அப்பா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரமே, கைகளை நல்லா உயர்த்தி மனதார சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், மனதார செலுத்துகிறோம், மனதார முழு மனதோடு நாங்கள் செலுத்துகிறோம். உதடுகள் மாத்திரமல்ல, எங்கள் உள்ளமும் பாடுகிறது. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் உள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக, தகப்பனாக இதுவரையில் தோளின்
தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் நான் தாண்டினேனே வனாந்திரத்தை. உங்க தயவுதான்ப்பா எங்களை நடத்தி வந்தது. ஓ தாண்டினேன் வனாந்திரத்தை. ரெண்டு கைகளும் உயர்த்தி உரத்த சத்தத்தோடு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறோம். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் நான் துதிப்பேன் டாடி. நான் ஜீவனோடு இருக்கிறது உங்க கிருபப்பா. மனுஷருடைய சூழ்ச்சிகள், சத்துருடைய வஞ்சகங்கள், என் காலுக்கு விரிக்கப்பட்ட வலைகள், நான் சிக்க வேண்டும் என்று வைக்கப்பட்ட கண்ணிகள், இவைகளெல்லாம் இருந்து நான் ஜீவனோடு இன்றைக்கு நிற்கிறேன்னா, எனக்கு நேராக வந்த அம்புகள், எனக்கு நேராக எய்யப்பட்ட ஈட்டிகள், ரிகபாசி கரோலே சவுலின் ஈட்டிகளுக்கு என்னை தப்ப பண்ணினீரே. ஓ ஜிரதரலே ஆரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். ஆரண்ட வேலை ஒரு அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே இருளெல்லாம் விளக்கினீரே. எழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விளக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. அந்த தாயின் அன்பை உணர்ந்தவர்கள் எல்லாம் நான் பயந்த பொழுது என்னை அணைத்த உம்முடைய கரம். நான் நன்றி சொல்றேன்ப்பா. ஒரு மனிதனும் எங்களோடு நிற்காத பொழுது ஒரு நல்ல நண்பனாக நீர் எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களே. உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் என்னுடன் நடந்தீ. அனாதையாய் அழைந்ததில்லை. அன்பர் நீர் அருகினிலே. என் கூட நீங்க இருக்கிறதுனால நான் அனாதை இல்லப்பா. நான் திக்கற்று திரிந்ததில்லை. திசை தெரியாம நின்றதில்லை. இந்த வருஷத்துல என் அருகில நீங்க இருந்தீங்களேப்பா. அனாதையாய் அனாதையாய் அழைந்ததில்லை. அன்பர் நீர் அருகினிலே. ஓ இருளெல்லாம் இருளெல்லாம் விளக்கி நீரே. சதரா நிறுத்தி நீரே. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. கூரை கண்டு அழிக்கவில்லை. கரத்தினில் வைத்துள்ள
கரத்துல நான் இருக்கிறேன்ப்பா. உங்க கைகள் என்னை வச்சிங்களேப்பா, என்னை தூக்கி எறியலையப்பா. உம்முடைய கரத்தில் என்னை வைத்திருந்தீரே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறீரே. மறவாமல் செலுத்து. ஓ ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறோ. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். கரங்களை அப்படியே அசைத்து ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எவ்ரி மொமெண்ட் ஆஃப் அ லைஃப், எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ஆஃப் அ லைஃப் அப்பா தான் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்க. ஓ ரியா ஷிகதரபா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி His presence, அவருடைய சமூகம் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நம்ம சொல்லாமா, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், ஓ ஜீசஸ், உம்மை மனதுடன். எனேரிதரதே சிவா, ஆராதிப்பேன் உம்மை நான், ஹalleluya. உம்மை மனதுடன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனதார செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, மனதார சொல்லுங்க, உங்க முழு மனதோடு அப்பாக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீர் என்னை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உதவி பெற்றே. நான் கூப்பிட்ட போதெல்லாம் ஓடி வந்தீங்களேப்பா, உங்க கரத்தை நீட்டி என்ன தூக்குனீங்களேப்பா. உதவி பெற்றேன், உயிருள்ளவரே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஆராதிப்பே,
இதுவரை என்னை சுமந்து வந்தீரேப்பா. எங்கள் குடும்பத்தை நீங்கள் சுமந்தீங்கப்பா. ஜஸ்ட் லைக் அ ஃபாதர், ஒரு தகப்பனை போல நீங்கள் எங்களை சுமந்தீங்கப்பா. மனிதன் எங்களோடு நடக்க முடியாத இடங்களிலெல்லாம் நீர் எங்களோடு நடந்தீர். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. நீர் எங்களோடு இருப்பதினாலே நாங்கள் பயப்படுவதில்லை. யோசுவாவே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். You are with us, Father. ஒருவேளை நம்பி இருந்த மோசே மரித்து போகலாம், ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, I am with you no matter what situation is. காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், எது மாறினாலும், மாறாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அப்படியே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஆராதிப்போம். மாறாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் ஏக்கம் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே. ஓ என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே. என் அன்பே, வாய்களை திறந்து அழகானவர். அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாவற்றையும் மறந்து focusing on this God. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஓ பூரண அழகானவர். ஷிதரதரதரதரா நிமரகரே சிதரா. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே,
என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. ஓ இயேசுவே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உம்மை நான் பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா, உங்களை பார்க்கணும். உங்க சமூகத்தில் மூழ்கணும். ஓ கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். நான் வாஞ்சையை வேற ஒன்றுக்காக இல்ல, அவருடைய பிரசன்னத்திற்காக தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, ஏஷதரலாத்தரே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர், ஷதரா கராதிர செபோலா, தூயவரே, என் இயேசுவே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இரதரவலா ஷிகதுரே, நீர் அழகானவர், நீர் எங்களோடு இருக்கிறவர். ஏகோவாயிரே, எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. அனைத்திற்கும் பதில் தரும் என் எதிர்பார்ப்புக்கு மேல செய்வீங்க. நான் 2026 எதிர்பார்க்கிறதுக்கும் இது அதிகமா நீங்க செய்வீங்க. You do more than what we ask for. You do more than what we pray for. அந்த வார்த்தையை நல்லா தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ப்ராஃபட்டிக்கலா பாடலாமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. சொல்லலாமா? எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே, எல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர். ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. கர்த்தர் நம்மை போஷித்தாரா? இந்த மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் அப்பா நம்மளை போஷித்தாரா? வாய்களை திறந்து சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே.
நீங்க தான்ப்பா எங்களை போஷித்து காப்பாற்றின கர்த்தர். இந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே, யெகோவா ஈரே, எல்லாம் நீரே, தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எல்லாம் நீரே, தேவை எல்லாம். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை. என் எதிர்பார்ப்புக்கு மேல நீங்க செய்வீங்கப்பா. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. 2026 you will do more. You will do more. கிரகிக்க கூடாத நன்மைகளை கர்த்தர் செய்வார். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அதிகமாய் செய்வார். அவர் நமக்காக யாவையும் செய்வார். யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம். ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே அப்படியே கூப்பிடுங்க. அவர் யெகோவா ஈரேவாய். 2026 நாம் நுழைவதற்கு முன்பாகவே அவர் நமக்கு யெகோவா ஈரேவாய், எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்பவராய், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்பவராய். Beyond expectations, greater plans, greater miracles. ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 ஷதரதரா ரிகரதரோ நிகதரனதரா. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். 2026 கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிற காலமாய் மாறும். அப்பா சொன்ன ஒவ்வொன்றையும் வாக்குதத்தம் இருக்கு, ஆனா எப்படி நடக்கும் தெரியல. கர்த்தருடைய வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் இருக்கிற முரண்பாடுகளுக்கு நடுவிலே கர்த்தர் சொல்றாரு, நீ நினைப்பதை விட நீ எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு கர்த்தர் அதிகமாய் செய்வார். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கர்த்தர் செய்வாரா? அந்த நம்பிக்கையோடு, அவ்விசுவாசத்தோடு, அற்ப விசுவாசத்தோடு 2026க்குள் நுழைய போகிறதில்ல. மிகுந்த விசுவாசத்தோடு, விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, பிரின்சி விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. நான் விசுவாசத்தில் பலவீனன் அல்ல. என் சரீரம் பலவீனமா இருக்கலாம், என் சூழ்நிலைகள் பலவீனமா இருக்கலாம்,
ஓரியா ஷீகபனா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசமும் பலமுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மேற்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சரீரத்தை மேற்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை it will overcome the word of Lord. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும், உங்கள் சூழலை மேற்கொள்ளும். ஷகதரலதரபலதரா ஓரியதரபா. என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்திடுவே. சொல்லுங்க. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நிச்சயமாய் செய்து முடிப்பே. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பே. எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே. இந்த வருஷம் ஒருவேளை அப்படி முடியாம இருக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 2025 முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிக்கும் பொழுது வருடம் முடியலாம். ஆனா when God இந்த அற்புதத்தை அவர் செய்து முடிக்கும் பொழுது இட் வில் பி பியாண்ட். நான் ஜெபிச்சதை விட அதிகமாக பெற்றுக்கொண்டேன், நான் கேட்டதை விட பெருசா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்லுகிற வருடமாக அந்த வருடத்தை கர்த்தர் மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால வசனம் மேற்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்கள், எல்லாமே செய்து முடிப்பீர். சத்தமா கூப்பிடுங்க. யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். சத்தமா யெகோவாயிரே. உங்கள் விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ள போகிறது, உங்கள் எல்லைகளை மேற்கொள்ள போகிறது, உங்கள் சூழல்களை மேற்கொள்ள போகிறது. எல்லாமே கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் என்னில் ஒன்றும் இல்லையா. சரண்டர் பண்ணுங்க. பலத்தால் செய்ய என்னால முடியாதுப்பா, நான் உங்களால முடியும்பா. பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல. சரண்டர் பண்ணலாமா? நல்லா அர்ப்பணிச்சு சொல்லுங்க. என் பலத்துல இல்ல, என் பராக்கிரமத்துல இல்ல, 2026 நீர் செய்ய போகிறீர், நான் பார்க்க போகிறேன். ஓ ரியா ஷீராகா தராகா பாதுரே. ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே.
ஓரி அலதரபலஷி. அப்படியே அந்நிய பாஷையில பாடுங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்போம். இசையோடு இணைந்து அந்நிய பாஷை ஹை பிரைஸ் பண்ணலாம், ஹை பிரைஸ் பண்ணலாம். எக்ஸால்ட் பண்ணுங்க அவருடைய பவரை. உங்க வீக்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளுங்க. அவருடைய பவர், அவருடைய வல்லமையை கூப்பிடுங்க. அவருடைய பராக்கிரமத்தை பேசுங்க. உங்க பலவீனத்தை பேசுகிறது போதும். அவருடைய பராக்கிரமத்தை பேசுங்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க. அரிகதரபல ஷிகதுரோ ரீகபதரபலபா ஷிகதரபா. பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க பிரச்சனையை குறித்து பேசல, அவங்க பாவத்தை குறித்து பேசல, அவர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசினார்கள். அவங்க பலவீனத்தை குறித்து பேசல, பேதுரு மறுதலிச்சது குறித்து பேசல. இட்ஸ் நாட் அபவுட் வாட் happened in the past. They are speaking the praises. கர்த்தருடைய மகத்துவங்களை பேசினார்கள். வாயில திறந்து ரீதரபலா ஷிகதரபலா பேசுங்க. கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க. உங்க எல்லைகள் கேட்கட்டும், உங்க வீடு கேட்கட்டும். எக்ஸால்ட் பண்ணுங்க, அவருடைய பவரை எக்ஸால்ட் பண்ணுங்க. ஷிபதரபதரபா ஷிகதுரோ ரீகதர ஹத்திரபலோ ஷிமந்தரா ஏரமலகதரமலபதரபா. நான் எதிர்பார்த்த முடிவை எனக்கு தருகிற ஒரு தேவன் உண்டு. நான் நினைப்பதிலும் வேண்டுவதிலும் அதிகமாக எனக்கு செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஓரியவஷா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் சூழ்நிலைமைகளும் அவர் பெரியவர், என் வியாதிகளிலும் அவர் பெரியவர், என் குடும்பத்தில் இருக்கிற எவரை பார்க்கிலும் அவர் பெரியவர், எனக்கு எதிராக நிற்கிற எந்த மனிதர்களிலும் பெரியவர், எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்திலும் அவர் பெரியவர், எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற சூழ்ச்சிகளில் அவர் பெரியவர். He is mightier, he is greater, he is wonderful, he is wonderful. ரீகபா ஷிபதரபலபதரலபா ஷீதரபலா ரிகபதரப. கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவோம், கர்த்தருடைய மகத்துவங்களை பேசலாம். இந்த சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய மகத்துவத்தின் சத்தத்தை கேட்டு நீகபதர் அநேகர் இயேசுவை ஓடி வரட்டும். ரீகபா ஷீகதரபல கதரபலா நீகமதரமலபா ஷீகதரபலபா சீதரே ஓரி அலமதரமலகதரமலதரிபி ஷீகதுருவோ ஓரி ஹதரபிலி ஷீகதரபலபா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் பலத்தில் அல்ல, என் பராக்கிரமத்தில் அல்ல. 2026 not by my strength, not by my might, but by the power of the Lord, but by the Spirit of the Lord. 2026 is not going to be about me, it is all going to be the Spirit of the Lord. பரிசுத்த ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் 2026 நாம் கொடுக்கிறோம். ரிகபா ஷீதரபலபதரி சீகதரபலபா உதிரபலபா ஷிகதரபா ஏன சிகதரமனந்தரபலபா. இப்பவே அப்படியே சரண்டர் பண்ணுங்க, உங்களை சரண்டர் பண்ணுங்க. 2026 சரண்டர் பண்ணுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் 2026 என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிற வருஷம், தேவ ஆவியானவர் என்னை சுமக்கிற வருஷம், தேவ ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு போகிற வருஷம். 2026 is going to be led by the Spirit, led by the Spirit, by His power, by His might, not by my power, not by my strength. Oh rika shikadarabo. I renounce everything, I renounce everything. Amanganga ninga shingenegere ilange hano yesingane belebe rigabodo. The year the God manifest, கர்த்தருடைய பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிற வருஷமாய், கர்த்தருடைய பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிற வருஷமாய், கர்த்தர் செய்து முடிக்கிற வருஷமாய். ரீகபதர கபா ஷீகதரபா 2026 முடிவுகளை கொண்டு வருகிற வருஷமாய். 2026 கர்த்தர் நல்ல முடிவுகளை எடுக்கிற வருஷமாய். நன்மையான முடிவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள், சம்பூரணமான முடிவுகள். அரிபதரபா abundance, abundance, abundance. அரிகலிகலிகதிரி வெளிகிற விதிரிமா சிக்கதுரோ ரீகபதரபல ஷிகதரபா நீகமதரபல ஷிகதரபா ஈசே கரஹதரப லோஹதுருபோ. The year that God leads us, the year that the Spirit of God leads us. நல்ல அந்நிய பாஷைகளில் பேசுங்க, சோர்ந்து போகாம. You're not wasting time, you're not wasting time, but I want you to speak up over your situations. அரகபாபா 2026 இப்ப இருந்தே நீங்க ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நீங்க டிசைன் பண்ணுங்க. அரகபாபா பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட நீங்க 2026 அலைன் பண்ணுங்க. everything which is in disorder,
let it come to order in the name of Jesus. 2026 ஒரு அலைன்மெண்ட் இப்பவே நின்னு பேசுங்க. Speak to 2026. 2026 நோக்கி பேசுங்க, நோக்கி பேசுங்க, நோக்கி பேசுங்க. அன்றைக்கு ஏசாயா பேசினாரே, அன்றைக்கு எரேமியா பேசினாரே, அன்றைக்கு தானியேல் பேசினாரே. ஓரிபாஷிகா, they spoke to the future. They spoke to the future in the name of Jesus with the power of the Holy Spirit. Speak to 2026. 2026க்கு கட்டளை கொடுங்கள். ரீகபா சீகத ரௌத்ரிபி ஷீகதரபா. Every disalignment in my life, let it be aligned in the name of Jesus. Every disorder in my life, let it be ordered in the name of Jesus. அரிகதரபா, எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படட்டும், எல்லா மேடுகளும் சமமாக்கப்படட்டும். ரீகபோ சீகதரபோ சீகத ரௌஷிகதரபா ராஹந்தரபா லௌஷிகதரபா ரீகபதரமோ ஷீகதரபௌதரபா ரீகபதரபா. நான் நுழையக்கூடாத கதவுகள் அடைக்கப்படட்டும். ரீகபதரபா, நான் உட்பிரவேசிக்க வேண்டிய கதவுகள் திறக்கப்படட்டும். நீகபா சீகதரபா, எரிகோக்கள் தரமட்டமாகட்டும். அரகபா லீஷிகே ரீபலபா சீகபா, anything which is going to obstruct my way. 2026 தடையாய் வருகிற எல்லாவற்றையும் we speak in the name of Jesus, not by might, not by power. எங்க பலத்தில் இல்ல, எங்க பராக்கிரமத்தில் இல்ல, தேவனுடைய ஆவியினாலே கட்டளை கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே கட்டளை கொடுக்கிறோம். 2026 ரீகபா ஷிபா ரீகபதரபாபா, உன்னை நான் நடத்த போவதில்லை. ரகபாபா ஷீக, the spirit of God is going to lead 2026. 2026 பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவரிடம். ரீகபா ஷீகதர மந்தரமதர ஷீகதரபலோ ஈல லலஹந்தராங்கந்த ரோஷிபதுர பௌசிகதரபா ஈனஹந்தராகிதன மந்தி சேகதுர பிலிபி சீதரபா ஈரபா லபௌ ஷீதன மமமா. ஓ சேகதரபுலா, பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். போதும் போதும். 2025 ஏறி இறங்கி வருத்தத்தோடு நாம் பிரயாணப்பட்டது போதும், வேதனையோடு தண்டு வலித்தது போதும். இனாஃப், இனாஃப். இதோ உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போகிறார், உங்களுக்கு முன்பாக போகிறார். வைராக்கியத்தோடு இந்த வார்த்தைகளை ப்ராஃபட்டிக்கலா, ஐ எம் ஜஸ்ட் சிங்கிங் திஸ் வேர்ட்ஸ் அஸ் அ ப்ராஃபஸி ஓவர் மை லைஃப். 2020 நீங்களும் பாடணும், வாய்களை திறந்து ஒவ்வொருவரும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுங்க, பள்ளங்களெல்லாம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை. கர்த்தர் வருகிறார், ராஜா நமக்கு முன்னாடி போறார். 2026 ராஜா நமக்கு முன்பாக போகிறார். நம்ம போறதில்லை. we are not going to go and ask God please come with me. இல்லை, அவரை முன்பாக அனுப்ப போகிறோம். தேவ ஆவியானவர் நமக்கு முன்பாக போய் நமக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தி, நமக்காக பாதைகளை உருவாக்கி, வழிகளே இல்லாத இடங்களில் உங்களுக்கு வழிகளை, ரீகபா ஷீகத ரபா, வனாந்திரங்களில் உங்களுக்கு வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். வனாந்திரத்தில் இருக்கிறது போல இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்க ராஜாதி ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய் அவர் நமக்கு முன்பாக ஷீகதரபதரபலா ஷீகதரபா ஈரபதரபலா ஷீகதரபா ரீகதரபலா ஷீகதரபதரோ ரீகவதரபலா ஷீகதரபோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். சொல்லலாமா? ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார்,
இயேசு வருகிறார் கொண்டு செல். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் சொல்லாமா? அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால். ஒரு புது எண்ணெயை கேளுங்க அப்பா கிட்ட, ஒரு அபிஷேக எண்ணெய், அபிஷேக எண்ணெய், a fresh oil anointing. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார். ஹalleluya. எல்லா பள்ளங்கள் எல்லாம் ஜெபிக்கிற மனுஷிக்கு முன்பாக, அபிஷேக எண்ணெயை சுமந்திருக்கிற மனுஷிக்கு முன்பாக எல்லா பள்ளங்களும் நிரம்பப்படுகிறது. அபிஷேக எண்ணெயை சுமந்து கொண்டு நிற்கிற மனுஷிக்கு முன்பாக பள்ளங்கள், மேடுகள், கரடானவைகள் நிகதாரிதரா ஷேதரா ரிகதாரபலா ஷீதரா நிகதரலதரா ஷீகதா ரிபதரபலதா ஷீதரா நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே பாடுங்க, இசையோடு இணைந்து அந்நிய பாஷைகளில் பாடுங்க. ரீகபா, என் மேல ஒரு அபிஷேக எண்ணெய் இந்த ராத்திரி வேளையில ஊற்றப்படட்டும். ஒரு புதிய ஜெப ஆவியினால கர்த்தர் என்னை நிரப்பட்டும். அந்த கடைசி நாட்களிலே நான் தாவீதின் குடும்பத்தின் மேலே ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக எண்ணெயினால் நாம் நிரப்பப்படுவோம். ரீகபாபா, 2026 முழுவதும் நம்ம எரிந்து பிரகாசிக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி அந்த அனாயிட்டிங், அந்த ஆயிலை ரிசீவ் பண்ணணும். அந்த ஆயிலை ரிசீவ் பண்ணணும். 2026 நாம் இருளில் நடக்கிறவர்களாய் நடக்க போகிறதில்லை. 2026 நாம் தடவி கொண்டு இருக்க போகிறதில்லை. 2026 நம்ம இருளை காண்பது இல்லை, இருளை காண்பது இல்லை, இருளை காண்பது இல்லை. இன்றைக்கு நம்ம மேல ஒரு ஆயில், அபிஷேக எண்ணெய், அபிஷேக எண்ணெய், ஃப்ரெஷ் ஆயில். அவர் என் கொம்புகளை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். புது வருஷத்துக்கு தேவையான புது எண்ணெய், புது ஆண்டுக்கு தேவையான புது எண்ணெய், புதிய காரியங்களை செய்வதற்கு தேவையான புது எண்ணெய், புதிய காரியங்களை ரிசீவ் பண்றதுக்கு தேவையான புதிய எண்ணெய். ஓ ஷீகதரபலதிரமா ஷீகதரபா, நம்முடைய உச்சந்தலையின் மேலே அந்த எண்ணெய் ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். ரீகவா ஷீகத நந்தர ஹலதரபா ஷீகதரபலபா, நம்முடைய உச்சந்தலைகளின் மேலே அந்த புது எண்ணெயை தேவ ஆவியானவர் வார்ப்பிப்பாராக, வார்ப்பிப்பாராக. இந்த அபிஷேகத்தை சுமந்து நடக்கிற மனுஷிக்கு முன்பாக பள்ளங்கள் எல்லாம் ஓரி மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்பட போகிறது. கரடானவைகளை சமமாக்க போகிறார் கர்த்தர். கோணலானவைகள் செவ்வையாக போகிறது. வழி இதுவே நடவுங்கள், வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற வருஷமாக ஓ சாதாரியலதரனா ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். சொல்லுங்க, ராஜா, ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். ஓ ராஜா, ராஜா வருகிறார். உங்களோடு கூட வருகிறார் ராஜா, உங்க கூட வருகிறார் ராஜா. ஷீதா நாமா காதரா கராபௌலி ஷிபா. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்.
இயேசு வருகிறார். இந்த 2 வார்த்தையை சொல்லாமா? ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். என் கூட அவர் வருகிறார். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். யார் வராங்களோ வரலையோ, யார் கூட நிற்கிறாங்களோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என் கூட வருகிறார். அவருடைய அபிஷேகம், the spirit of the Lord is coming with me, the spirit of the Lord is coming with me. நீமா ஷீபாதரா ஹந்துரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இன்மேல் ஒரு அபிஷேகம். இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வே. இந்த வரிகளை பாடி முடிக்க போறோம் ஆராதனைய. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்து கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை தோளில் சுமந்த தெய்வம் நீரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை தோளில் சுமந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்தி. என் தேவையாவையும் நீர் சந்திப்பீரப்பா. நாங்கள் எதிர்பார்த்தது அதிகமா நீங்க செய்வீங்கப்பா. You are so greater than what we imagined. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். We take rest. உங்க வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆத்துமாவே இளைப்பாரு, 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 இளைப்பாரு.
உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. சொல்லுங்க, உங்க ஆத்மா பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவை இளைப்பாரு, பயப்படாத, கலங்காதே, திகைக்காதே. உன்னை சுமக்கிற ஒரு தந்தை உனக்கு உண்டு. உன்னை தோள் மீது சுமந்து கொண்டு போக அன்பான தகப்பன் உனக்கு உண்டு. சொல்லுங்க, இளைப்பாரு. டேக் ரெஸ்ட் மை சோல், டேக் ரெஸ்ட், ஃபைண்ட் ரெஸ்ட் மை சோல். என்னை தோளில் சுமந்த தெய்வம் நீரே. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். நான் எதை நினைச்சும் கலங்க மாட்டேன்ப்பா, நான் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு 2026க்குள் நுழையப்பா. என் கவலைகளை யாவற்றையும் உங்க மேல நான் வைக்கிறேன்ப்பா. ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன்னை சுமக்கிற ஒரு தெய்வம் உனக்கு உண்டு. உன்னை பார்த்து கொள்ளுகிற ஒரு யெகோவா ஈரே உனக்கு உண்டு. உனக்கு உதவி செய்கிற யெகோவா நிசி உனக்கு உண்டு. உன்னை சுகமாக்குகிற ஒரு பரிகாரி உனக்கு உண்டு. நீ அழும் பொழுது உன்னை தேற்றுகிற ஒரு தாய் உனக்கு உண்டு. எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிறவர் உனக்கு உண்டு. ஆத்துமாவே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிற ஒரு தெய்வம் உனக்கு உண்டு. நீ கலங்காதே, நீ இளைப்பாரு, நீ இளைப்பாரு. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், நீ இளைப்பாரு. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி, உம்முடைய அபிஷேகத்துக்கு நன்றி, உம்முடைய இடைபடுதலுக்கு நன்றி. அப்பா, எங்களோட தொடர்ந்து பேசுங்க. உங்க சத்தத்தை கேட்க எங்க செவிகளை, எங்க இருதயத்தை திறந்துருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம முதல்ல வாசித்த உபாகமம் 1:31 படி தேவன் நம்மளை சுமந்து வந்திருக்கிறாங்க. ஒரு தகப்பன் சுமந்தது போல் அப்பா நம்ம இதுவரைக்கும் சுமந்திருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு போவார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். நிச்சயம் நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி 2025 அமையாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெட்டராக, ஹல்லேலூயா, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்காக 2026 நிச்சயம் செய்வார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹிஸ் வேர்ட் வில் டெஃபினெட்லி ஓவர்கம். ஆமென். அவருடைய வார்த்தை மேற்கொள்ளும். இந்த வார்த்தையை ப்ராஃபிட்டிக்கலாக நீங்கள் எடுத்துங்க. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய வசனம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா எதிர்மறையான சூழல்களையும் மேற்கொள்ளும். அது நடப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் தேவை, நீங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக. ப்ளீஸ் டோன்ட் என்டர் 2026 with a weak of faith. Please enter 2026 with a strong faith, unshakable faith, a firm faith in the Lord Jesus. பரிசுத்த ஆவியானுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் தேவை. அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசத்தை ஊன்ற கட்டி உறுதியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து, பயத்தோடு கலக்கத்தோடு திகிலோடு அல்ல, உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் 2026க்குள்ளே நுழையணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு நம்ம கூட பேசியிருக்காங்க. அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நிச்சயம் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு விசை தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீக் நமக்கு ஆஸ் யூஷுவல் வென்ஸ்டே இருக்கும். ஸோ நீங்கள் வென்ஸ்டேவே ஜாயின் பண்ணலாம். புதன்கிழமை 8:30 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இந்த ஜூம் நடக்கும். இந்த 2 வாரம் மட்டும்தான் நமக்கு டியூஸ்டே. அதனால் அடுத்த வாரம் டியூஸ்டே இல்லை, அடுத்த வாரம் ஆஸ் யூஷுவல் நமக்கு வென்ஸ்டேயில் மீட்டிங் நடக்கும். ஸோ ப்ளீஸ் ஜாயின். ஸோ இப்போ நம்ம நேராக வசனத்துக்கு நேராக போகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற, எனக்கு காண்பித்த ஒரு வசனம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் நிறைய முறை இந்த வசனத்தை ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு
ஆங்கிளில் படித்ததில்லை. ஏன்னா அந்த ஒரு டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசினாங்க. தேவன் வந்து ஒரு கால வேளையில் இந்த வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நான் தேடி போக ஆரம்பித்தேன். ஸோ ஆண்டவர் வந்து அழகாக இந்த வார்த்தைக்கு நேராக நடத்தினாங்க. இந்த சாப்டர் நான் உங்களுக்கு சொல்லும் போது இதுலேருந்து ஆண்டவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம். ஆனால் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் கடகடான்னு ஓடிப்போங்க. மேத்யூ சாப்டர் 16க்கு நேராக நம்ம போகிறோம். மேத்யூ சாப்டர் 16 வந்து ஒரு 2 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாதியில் வந்து பேதுருவை ராக்குன்னு ஆண்டவர் கூப்பிட்டு பேதுரு மேலே சபை கட்டப்படணும், பேதுருக்கு கிடைச்ச அந்த ரெவலேஷனை பற்றியும் பேதுரு பயங்கரமாக புகழ்ந்து ஆண்டவர் வந்து பேசியிருக்கிறதையும் நீங்கள் வந்து மத்தேயு சாப்டர் 16 மேத்யூ சாப்டர் 16 மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்படியே பேதுரை குறித்து அந்த காரியங்களை வாசித்ததுக்கு அப்புறமாக ஆண்டவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். வாசிக்கலாம். 21ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, ஃப்ரம் verse 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அதை சொல்ல அவர் தொடங்கும் பொழுது அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு 24 தான் நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு வசனம். 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், மனப்பாடமாக தெரியும். இது நான் நிறைய டிரான்ஸ்லேஷனில் அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எம்எஸ்ஜி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன். ஐ திங்க் இட் இஸ் த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். அது நான் உங்களுக்காக அந்த இங்கிலீஷில் ஒரு தடவை படிக்கிறேன். Then Jesus went to work on his disciples. இது வந்து anyone who intends to come with me has to let me lead. அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன்னு சொல்கிறதா. இப்போ இங்கே எப்படி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னு நினச்சானா he has to let me lead. அவனை நான் நடத்துவதற்கு, அவனை லீட் பண்ணுறதுக்கு அவன் இடம் கொடுக்கணும். லெட் மீ லீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல அப்படியே இருக்குது, யூ ஆர் நாட் இன் த டிரைவர் சீட், ஐ ஆம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். டோன்ட் ரன் ஃப்ரம் சஃபரிங், எம்ப்ரேஸ் இட், ஃபாலோ மீ, ஐ வில் ஷோ யூ. இந்த இடத்துல நான் நிறைய இடத்துல இந்த என்னுடைய ப்ரீச்சிங் ஏதாவது சர்மன்ஸ் நீங்கள் கேட்டிருந்தேன், நான் சொல்வேன். இந்த டிரைவர் சீட், நம்ம தான் கார் மாதிரி டிரைவர் சீட்டில் யாரை உட்கார வைக்கணும் அப்படின்ற சில உவமைகளை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஐ நெவர் நியூ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்கும். நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னா ஹி ஹாஸ் டு லெட் மீ லீட். நீங்கள் ஒருவேளை டைரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பெரிய போல்ட் லெட்டரில் எழுதுங்க, லெட் காட் லீட் மீ அப்படின்னு எழுதுங்க. இதை நம்ம ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ப்ரே பண்ணுற அளவுக்கு நம்ம ஆண்டருக்கு இடம் கொடுக்கறதில்ல. வி ஆர் நாட் லெட்டிங் த லார்ட் டு லீட் அஸ். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை நடத்தணும் அப்படின்னா நீ இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நடத்துதலை ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். நம்ம சொல்லுவோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்களை ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் கர்த்தருடைய நடத்துதலை நம்ம பார்க்கவே முடியல? நம்ம ஒரு ரெண்டு வழி நிற்கும் போது when we are confused, எங்கே போகணும், என்ன செய்யணும் அப்படின்ற கன்ஃபியூஷனில் ஏன் ஆண்டவர் நமக்கு அந்த டைமில் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அந்த டைமில் கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டேங்கிறார்? ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் வந்து வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது வழி இதுவே நடவுங்கள் என்று சத்தம் உங்களுக்கு பிறகாலை கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் அவ்வளோ கிளியராக சொல்கிறார். நீங்கள் அப்படி சாயும் போது நான் சொல்லுவேன்ப்பா, இல்லை நேர் வழியாக நடங்க, வழி இதுவே, நீ இதில் நட அப்படி. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2025 இவ்வளோ கிளாரிட்டியாக கர்த்தர் யாரை நடத்தினார்? எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க நம்ம தைரியமாக சொல்ல முடியும், 2025 கர்த்தர் என்னை வந்து அவர் சத்தம் கேட்டு நான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறேங்க எத்தனை பேர்? அப்படி நம்ம யோசித்து பார்த்தா இட் இஸ் வெரி லெஸ். கர்த்தரால் நாம் 2025 நடத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப கம்மி.
ஆண்டவர் நம்மளை நடத்தணும்னு நினைக்கிறார். அவரே நடத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், லெட் மீ லீட் யூ, லெட் மீ லீட் யூ. கர்த்தர் இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, 2025க்கு நம்ம உங்கள் சர்ச் உங்களை சான்டிஃபிகேஷன் ப்ரேயருக்குள்ளே நடத்தியிருக்கோம். 2025 வாக்குத்தத்தத்தை உங்கள் சபை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதுக்கு நடுவில் தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? why are you here அப்படின்னா, வெரி சிம்பிள். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் உன்னை நடத்த விரும்புகிறேன், ஆனால் நீ இடம் கொடுப்பியா? இந்த இடம் கொடுக்கறதுல தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. இப்போ 10%, 20% நம்ம இருக்குல்ல, ஒரு ரூம்குள்ளே இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் இருக்குன்னா, அதில் ஒரு பொருளுக்கு இவ்வளோ இடம் தான், இந்த பொருளுக்கு இவ்வளோ இடம் தான், அப்படி நம்ம வந்து ஒரு இடத்தையே இந்தந்த இடங்கள் வந்து ஆட்கொள்வதுக்கு நம்ம விட்டுருக்கோம். அப்படி நம்ம லைஃப்பை 2026 பரிசுத்த ஆவியானவர் அவரே நடத்தணும், முழுமையாக நடத்தணும். அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, ஐ ஆம் இன் த டிரைவர் சீட் அப்படின்றார். இதுக்கு முந்தைய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்காமல் நீ மனுஷங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த நடத்துதல் அப்படின்னு சொன்னாலே நம்ம சங்கீதம் 23க்கு நேராக நம்முடைய கவனம் நிச்சயம் போகும். ஏன்னா சங்கீதம் 23 நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன, எல்லாரும் திருப்பி கொள்ளாமல், சாம்ஸ் 23. சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me into the green pastures அப்படின்னு இருக்குது. கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். 2025 நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அந்த green pastures, அதாவது தமிழில் புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர்களும் எதை குறித்து சொல்லுதுன்னா, the provisions of the Lord. எல்லாரும் எழுதுங்க, 2025 உங்களுக்கு உங்கள் தேவைகள், the provisions of the Lord will be taken care. அவர் உங்களை நடத்துவாங்க. உங்கள் தேவைகளுக்கு என்னென்ன உங்களுக்கு வேணுமோ, அல்லேலூயா, அப்பாவுடைய லீடிங் உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். அவர் உங்களை எங்கே நடத்துவார் அப்படின்னா, provisions will be taken care. அதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், இதுக்கு இவ்வளோ வேணும்னா கூட எனக்கு தெரியும், that will be taken care. That's not a matter. அது ஒரு விஷயமே கிடையாது. இம்மைக்குரிய காரியங்கள் கர்த்தரால் நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை வருது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஒன்று தான் கேட்டாப்பா, எனக்கு தெரியும் நீங்கள் க்ரீன் பாஸ்டர்ஸ்குள்ளே என்னை நடத்துவீங்க, புல்லுள்ள இடங்களுக்கு என்னை கொண்டு போவீங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போவீங்க, நீங்கள் என்னை பார்த்துக்குவீங்க. ஒரு நாள் இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2025 நீங்கள் தேவையோடு கலக்கத்தோடு நின்றதில்லை, கர்த்தர் உங்களை நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் 2026 நம்ம கேட்க போகிறது என்ன தெரியுமா? நீர் என்னை நீதியின் பாதையில் நடத்தும். நான் நடக்கிறது என்ன பாதையாக இருக்கணும் தெரியுமா? அந்த பாதையில் நிறை இருக்கா, குறை இருக்கா, எது இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது நீதியின் பாதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பாதையின் வழியாக இருள் இருக்கா, வெளிச்சம் இருக்கா, மேடு இருக்கா, பள்ளம், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று, 2025 I have to walk in righteous way. அதை நீங்கள் வாஞ்சிங்க. நீதிமான், நான் ஆல்ரெடி நீதிமானை குறித்து உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நீதியின் பாதையில் நடக்கிற ஒருவனுக்கு கர்த்தர் எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் செய்வார். 2026 அப்பா கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, அப்பா என்னை நீங்கள் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துங்க, என்னை புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துங்க, அது மட்டும் இல்லை, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க, உங்கள் நாமத்து நிமித்தம். நம்மளை ஆண்டு நீதியின் பாதைகளுக்குள்ளாக இந்த வருடத்தில் நடத்தணும் அப்படின்னு ஆண்டு விரும்புகிறார். ஆமென். அவருடைய வழிகள் எப்படின்னா, கர்த்தருடைய வழிகள் நீதி, இட்ஸ் ரைட். சில நேரத்தில் நீதியின் பாதைகள் எப்படி இருக்கும்னா, மனிதனுடைய பார்வைக்கு அது வந்து எப்படி இருக்காதுன்னா ரைட் மாதிரி இருக்காது. நீங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் when we see certain things in the Bible that doesn't look right, அது சரின்னு தெரியவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஏசா கிட்ட போய் நிற்காமல் யாக்கோபு கிட்ட போய் நிற்கும் போது இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் நாட் ரைட். கரெக்டாக இல்லையா? ஆமென். அது சரின்னு தோணலை. ஆமென். நல்ல வஸ்தி, நல்ல பிள்ளை, நல்ல ஒரு குயின் தான். ஆனால் அவங்கள திடீர்னு தள்ளி எஸ்தரை வைக்கும் போது நமக்கு சம்டைம்ஸ் வஸ்தி மேலே பாவமாக இருக்குது. டசன்ட் லுக் ரைட். சில நேரத்தில் நிறைய விஷயங்கள் வேதத்தில் பார்க்கும்போது அது சரியா தப்பு மாதிரி தெரியலாம், அது சரியாக நடந்த மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய பார்வைக்கு இட் இஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங், இட் இஸ் ஆல் அபவுட் ரைட்ஷஸ். அப்பாவுக்கு எது சரியோ, என் பார்வைக்கு இது நல்லது அப்படின்றத நான் சூஸ் பண்ண மாட்டேன்.
இட் இஸ் நாட் ரைட் டு மை சைட். என் பார்வைக்கு இது நல்லது, என் குடும்பம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, இது உங்கள் நீதியின் பாதையா? நீங்கள் நான் அதில் நான் சொல்கிறேன், 2026 நீங்கள் அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாதைகளை நெய்யாய் பொழியச் செய்வார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுகிறார், பாதைகள் நெய்யாய் பொழியும். அப்படின்னா இங்கிலீஷில் என்ன? அபண்டன்ஸ். அப்பா நமக்கு அப்படி ஒரு அபண்டன்ஸ்குள்ளே நம்மளை நடத்த அவருக்கு ஆயத்தம் தான். ஆனால் அந்த அபண்டன்ஸ்க்கு நம்ம போகணுன்னா அது என்ன பாதையாக இருக்கணும் தெரியுமா? நீதியின் பாதை. ஆண்டவர் நம்ம நீதியின் பாதைகளுக்குள் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் Proverbs 3:5. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நீதிமொழிகள் 3:5 நேரம் நம்ம போகிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்கு? அந்த அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார்ன்றதுக்கு he will direct your path. இப்போ அப்பா நமக்கு நம்முடைய டிரைவராக, அவர் தான் நம்ம டிரைவர் சீட்டில், அவர் தான் நமக்கு டைரக்டராக. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் கொட்டாலும், நடிகர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு படம் இயக்கப்படும் பொழுது ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். ரைட் ஆர் ராங்? ஆமென். ஹூஎவர் யூ ஆர். ஆனால் கர்த்தர் உங்கள் பாதையை டிரெக்ட் பண்ணணும். அவர் தான் உங்களை இயக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் தான் உங்களை இயக்கணும். ஒவ்வொரு சின்ன அதாவது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, he will direct thy path. உங்கள் பாத்தை, உங்கள் ஸ்டெப்ஸை, ஒவ்வொரு 2026 ஒவ்வொன்றையும் அவர் டைரக்ட் பண்ண நினைக்கிறார். அவர் உங்களுக்கு டைரெக்ஷன் காமிக்க நினைக்கிறார். கோ ரைட், கோ லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட், ஸ்டாப், டேக் அ யூ டர்ன். இப்படி அப்பா உங்களை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தான் முந்தைய வசனங்கள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. லீன் நாட். ஃபஸ்ட்டு எழுதுங்க, சுய புத்தியின் மேல் சாராது. நம்ம இதை ஜெபிச்சு தான் முடிக்க போகிறோம். திஸ் கோயிங் டு பி அ ப்ரேயர் செஷன். நம்ம நல்லா இதுக்காக ப்ரே பண்ணி we're going to finish it off. நம்ம என்ன இந்த வருஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சுய புத்தியின் மேலே நம்ம சார்ந்து நிற்கக்கூடாது. ஆமென். ஏன்னா கர்த்தரை சார்ந்து இந்த வேத புத்தகத்தில் எத்தனையோ பேர், நம்ம ஆவியானவர் எப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஏதோ அப்போஸ்தலர் நாளில் இறங்கி வந்த, ஹீ இஸ் நாட் அ நியூ கமர். ஓகே, பரிசுத்த ஆவியானவர். அவர் யார் தெரியுமா? ஆதியில் இருந்தவர். அவருக்கு ஆபிரகாமை தெரியும். அவர் ஆபிரகாமை நடத்தியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தியிருக்கிறாரு, அவர் நோவாவை நடத்தியிருக்காரு. நீங்கள் வேதத்தில் பார்க்குற நிறைய மனிதர்களை நீங்கள் பெற்றிருக்கிற, உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தினார். அல்லேலூயா. ஆமென். அவங்கள அவர் நடத்தி வருவார்னா உங்களே அவர் நடத்துவார். அதனால் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அவங்கள கர்த்தர் நடத்த முடியாததற்கான காரணம், they will have too much of experiences. நிறைய அனுபவங்கள். இது இப்படி நடக்காது, அது அப்படி ஆகாது, இது எப்படி நடக்கும். நீங்கள் பைபிளில் இந்த ஐ திங்க் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை எப்படி வருது அப்படின்னா, நானும் அதை எடுத்து பார்க்குறேன். நீங்கள் 2 ராஜாக்கள் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இது ஒரு ஈஸியான டைம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான சூழல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள், ஸ்திரீகளே தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்ருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பஞ்சம் கொடுமையாக இருந்திருக்கோன்னா, அது இட்ஸ் வெரி இம்பாசிபிள். இல்லை, ஒரு பெற்ற பிள்ளையே தாய் கொன்று சமைத்து சாப்பிட்றதுன்றது அவ்வளோ கொடூரமான விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெரி வெரி ஈவில், அதை நம்ம பார்க்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஈவில், சச் அன் ஈவில் வேர்ல்ட், சச் அன் ஈவில். இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்கப்பா, மோசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோண்டான்னு சொல்லியிருப்பீங்களா, சொல்ல மாட்டிங்களா? ஆமாம், அப்படி ஒரு டைமில் தான் எலிசா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வார்த்தை வருது. என்ன வார்த்தை? நாளைக்கு பாருப்பா, கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கப்படும், வார்கோதுமை மரக்கால் வார்கோதுமை
ஒரு சேக்கலுக்கு ரொம்ப மலிவான நிலைமைக்கு சூழல்கள் மாறுதோ அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது ராஜாவுக்கு கையலாக கொடுக்கிற பிரதானி, ஆமென், எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய மனுஷனுக்கு, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து உண்டாக்கினாலும், வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், அப்படியே ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணால் கூட இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே நீ அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டேன். நீங்கள் பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்லும்போது இப்படி நடக்குமா, அப்படி ஆகுமா, ஏன்னா ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் விஸ்டம், ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் நாலேஜ். அவருக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு இது எப்படி ஆகும், ரொம்ப கேல்குலேஷன் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட இப்போ நான் கேட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அந்த குழந்தை போல் ஒரு இருதயத்தை கொடுங்க. கிவ் மீ a new heart. I just pray to the Lord like this. Give me a new heart. Give me a new spirit. Too much of thinking, too much of thoughts. இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இந்த கேல்குலேஷன் இப்படியா அப்படியா, இது எல்லாம் முதல்ல நிறுத்திங்க. அதான் வசனம் சொல்லு, உன் சுய புத்தியின் மேலே சாராத. இது எப்படி ஆகும், இவ்வளோ பஞ்சத்தின் நடுவில் எப்படி திடீர்னு ஒரே நாளில் நடக்கும், ஒன் டேல எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறார். வானத்தின் மதகளை உண்டாக்குனா கூட இப்படி நடக்காதேப்பா, எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எப்போல்லாம் உங்கள் மனசு இது எப்படி ஆகும்னு கேட்குதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லணும், இல்லை எனக்கு சொன்னவர். ஏன்னா அந்த இடத்துல யார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு எரியா சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் 2026 மேற்கொள்ள போகுது. ஹல்லேலூயா. த வசனம் மேற்கொள்ள போகுது, வசனம் தான் மேற்கொள்ள போகுது. கர்த்தர் என்ன வசனத்தில் சொன்னாரோ அதுதான் நடக்க போகுது. It is good or bad, evil or righteous, anything, I'm telling you, the word of God is going to prevail over anything, over nations, over countries, over people. Hallelujah. Over next generation. கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரா, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரா, மனிதர்களை பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா கேல்குலேஷன் போடக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா உட்காந்து ரொம்ப தியானிக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை அறிக்கையிடணும். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் இருப்பது தான் ஆண்டவர் உங்களை நடத்துறதுக்கான ஃபஸ்ட் இண்டிகேஷன். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், அடுத்த வார்த்தை எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையார். வென் யூ ஜஸ்ட், நீங்கள் நம்பும் போது எப்படி நம்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா முழு மனதோடு. 2026 கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறதுன்னா ட்ரஸ்ட் காட். அப்பாவை நம்புங்க. என்ன நடந்தாலும் உங்கள் முழு மனதை, நான் அவரை நம்புகிறேன், அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். நான் சும்மா இந்த ரெண்டு ராஜாக்கள் நான் வாசிச்சுட்டே இருக்கும்போது, இதே 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அந்த ராஜாக்களுக்கு சொல்கிறார். கிட்டத்தட்ட அங்கே 3 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த 3 ராஜாக்கள் கிட்ட இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்ம உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் திஸ் சாப்டர் டு யூ ஸோ தட் இதை தெரியாதவங்க வாசிங்க, தெரிஞ்சவங்க மறுபடியும் வாசிங்க. ஓகே, அப்போ நம்ம வாசிக்கலாமா? 15ஆம் வசனத்தில், இப்பொழுதும் ஒரு சுரமண்ட வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. நான் சொல்கிறேன், 2026 எனி சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு வர்ஷிப் காட். இன்க்ளூட் மியூசிக். உங்களுக்கு மியூசிக் வாசிக்க தெரிஞ்சால் வெல் அண்ட் குட், போய் வாசிச்சே கர்த்தரை பாடுங்க. உங்களுக்கு மியூசிக்கே வாசிக்க தெரியலனா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். யூடியூப்பில் போய் இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் அப்படின்னு போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் அதில் வருது. அதில் என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஒரு சில பேர் இருக்காங்க. ஐ ரெக்கமெண்ட் தட் பீப்புள். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இப்போ யாவே ராஃபா, அதுக்கு நீங்கள் தேடினீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் வரும். அப்போ நீங்கள் இந்த வர்ஷிப் இன்ஸ்ட்ருமெண்டல்னு நீங்கள் போய் தேடும்போது அதில் வரும். அந்த மியூசிக்கோடு இணைஞ்சிக்கோங்க. வை ஷுட் ஐ, அந்த மியூசிக் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு, அந்த இடத்துல அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அப்படி மியூசிக் வாசிக்கும் பொழுதே கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்குது. ஹல்லேலூயா. ஸோ வர்ஷிப்பை தான் இந்த வருஷம் முழுசும் நீங்கள் ஒரு பெரிய கிரேட்டர் டூலாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் வர்ஷிப்பிங்.
நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வரும். அந்த இடத்த பார்த்தா, ஏன்னா அந்த சுச்சுவேஷன் 2 ராஜாக்கள் 3 சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க கிட்டத்தட்ட 7 நாள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சுற்றி வராங்க. 3 ராஜாக்கள், 3 கிங்ஸ் அண்ட் 3 கிங்டம்ஸ் மோவாபிக் விரோதமாக. இப்போ இந்த 7 நாளும் இவங்க குதிரைகளுக்கு யாருக்குமே சாப்பாடு இல்லை. இப்போ இவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா நடுவில் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் உள்ளே இருந்தால் பரவாயில்ல, தே ஜஸ்ட் கேம் டு த யுத்த காலத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க. இந்த டைமில் தான் எலியாவின் வார்த்தைகள், எலியாவின் மூலமாக அங்கே வாசிங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், த வேர்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டுங்க. சரி, வாய்க்காலை வெட்டுறோம். லாஜிக்கலாக பார்த்தா எப்படி? லாஜிக்கலாக பார்த்தா என்ன வரும்? காற்றும் வரணும், மழையும் வரலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? உன் லாஜிக்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது. காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது. ஆனால் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. அப்போ ஃபுல் ஹார்ட்டாக இப்போ நம்ம வந்து ஆண்டவரை முழுசாக நம்புகிறோன்றதுக்கு எது அடையாளம் தெரியுமா? நம்முடைய வேர்ட்ஸ், நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய ட்ரஸ்ட்டுடைய அந்த ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போய் பள்ளத்தாக்கில் என்னத்தை வெட்டணும்? வாய்க்கால்களை வெட்டணும். வாய்க்கால்களை வெட்டுறது எப்படி? நீங்கள் போய் தண்ணீரினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜீசஸ் சொல்லும்போது நாங்கள் நிரப்புறோம் அப்படின்னு நின்றுட்டே இருந்தா, இன்றைக்கி நிறைய பேரோட நம்பிக்கை என்ன இருக்குது தெரியுமா? அப்படி தான் வாயில் சரி நான் நம்புகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன்ஸ் நம்பிக்கைக்குரியதாக இருக்கானா? இருக்காது. இல்லை, நான் சொல்கிறேன் 2026 உங்கள் கிருபை, உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்னா, நான் நம்புகிறேன் கர்த்தர் செய்வார். நான் பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டு கர்த்தர் எனக்கு செய்வார் இல்லை, முழு மனதோடு, ஃபுல் ஹார்ட் முழு மனதோடு நான் கர்த்தரை நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் நம்பிக்கையோடு வாய்க்காலை வெட்டுறேன். நான் லாஜிக்கலாக யோசிக்க மாட்டேன். எங்கே காற்று காணுமே, எங்கே மழை காணுமே. கர்த்தர் இடத்துல போய் லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க. டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். ஹார்ட், ஹி நீட்ஸ் யுவர் ஹார்ட். அப்படி மைண்ட் அப்பா கிட்ட போகுதுன்னா அது நான் இப்போ சொல்லிட்டு முடிக்கும் போது நான் சொல்கிறேன், நெவர் ஜஸ்ட் கோ வித் யுவர் மைண்ட். டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தர்கிட்ட இந்த பிரெயின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஹார்ட். அவருக்கு உங்கள் ஹார்ட் தான் வேணும். அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். அது எவ்வளோ கேடுள்ளதாக, எவ்வளோ இதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஜஸ்ட் கோ அன்று நான் என் ஹார்ட்டை சரண்டர் பண்ணுறேன். முழு இருதயத்தோடும் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? உன் வழிகளெல்லாம் அவரை நினைக்கணும். 2026 நம்ம செய்யக்கூடிய த பெஸ்ட் திங் தட் வி ஹாவ் டு டூ இஸ் அக்னாலஜிங் த லார்ட். அக்னாலஜ், அது வந்து எப்படின்னா, நீங்கள் நினைக்கணும்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா அக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்குங்க. கர்த்தரை நடத்துவார். நான் வாய்க்காலை வெட்டுறேன், அவர் வந்து எனக்கு நெருப்பு ஆயிடுச்சுவார். இப்போ ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் எனக்கு செய்வார். நீ உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை அப்பா நம்புறார். நீ என் கூட அப்பா இருக்கிறார். நிறைய பேர் வந்து அந்த சந்தேகப்படுறது தான், எப்படி இது மாதிரி இருந்தால் எப்படி ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருந்தால் இப்படி எனக்கு நடக்குமா? ஆண்டவர் கூட இருந்த நபர்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்துக்கு. போன வாரம் நான் உங்ககிட்ட பேசினேன். அந்த அன்ஃபேவரபிள் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் டு த பீப்புள் ஹூ ஆர் வித் லார்ட். ஜீசஸை சுமந்த மேரிக்கே நிறைய எதிர்மறையானது நடந்திருக்கு. ஷி ஹேட் ஜீசஸ் இன் த ரூம். அப்போ ஆண்டவர் என் கூட இருந்தால் அப்படி நடக்குமா? இப்படி நடந்தாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கார். அந்த வார்த்தையை மாற்றணும். அக்னாலஜ். உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் செய்ய 2026 முழுவதும் காலையில் எழும்பின உடனே கையை தூக்கி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்குள் இருக்கிறீர், நீர் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவீர், நீர் எனக்கு முன் சென்று என்னை நடத்துவீங்க. 2026 எவ்ரிடே யூ ஆர் கோயிங் டு அக்னாலஜ் தட் அப்பா நீங்கள் தான் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியா, இந்த தேதியை சொல்லுங்கள், ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நீங்கள் தான் என்ன நடத்துகிறீங்க, என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அக்னாலஜ் பண்ணுங்கள். அவர் இருக்கிறது. நிறைய பேர் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் இருக்கிற மாதிரியே நீங்கள் வாழலை. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ அக்னாலஜ். இந்த 3ஐயும் நம்ம செய்யும் போது தான் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டேக் லீட். அப்போ தான் ஐ வில் லீட். அப்போ தான் ஐ வில் டேக் த லீட். அப்போ தான் நான் டிரைவர் சீட் எடுக்க முடியும். அல்லேலூயா.
ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏன்னா யூ ஆல் ஆர் விமன் ஹியர். ஸோ மோஸ்ட்லி மென் தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. நம்ம இந்த கார் ட்ரைவ் பண்ணுற மென் பக்கத்தில் உட்காந்துருக்கிற விமன் பார்த்துருக்கீங்களா, ஐயோ அது வருது, இது வருது, இது வருது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப அனாயிங்காக இருக்கும். நான் வந்து அதை சொல்லவே மாட்டேன். எப்படி என் ஹஸ்பண்ட் இப்படி கிட்ட போய் நிறுத்தினா கூட த மேக்ஸிமம் திங் ஐ டூ இஸ் ஐ ஹோல்ட் இஸ் ஹேண்ட். அவர் கையை இப்படி பிடிப்பேன், அவ்வளோதானே தவிர நான் வாய் திறந்து என் வாயில் ட்ரைவ் பண்ணவே மாட்டேன். அவர் கையிலையும் காலிலும் தான் ட்ரைவ் பண்ணுவார். நிறைய பெண்கள் வாயிலே ட்ரைவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து இங்கே உட்காருவாங்க, அங்கேருந்து உட்காருவாங்க. இப்போ என்ன பிரச்சனை, கர்த்தரால் நம்ம லைஃப் ரொம்ப எஃபெக்டிவாக லீட் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? யூ கான்ஸ்டன்ட்லி கரெக்டிங் ஹிம், யூ கான்ஸ்டன்ட்லி டெல் ஹிம். அவருக்கு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, இது அது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஓட்டுறவருக்கு தான் நல்லாவே தெரியும். சில பேர் இருப்பாங்க பின்னாடி சீட்லேருந்து உட்காந்து, அங்கே பாருங்கள் அந்த இது வருது. நான் சொல்லுவேன், பின்னாடி சீட்லேருந்தே உங்களுக்கு தெரியுதா, முன்னாடி சீட்லேருந்து எங்களுக்கு தெரியுது. ஓகே, அவருக்கு தெரியாதா? ஹீ நோஸ் ஃப்யூச்சர், ஹீ நோஸ் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். நமக்கு தெரியாது கூட அவருக்கு தெரியும். அதனால் ப்ளீஸ் லெட் த லார்ட் லீட் யூ. அல்லேலூயா. அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். 2025 நான் உங்களுக்கு ப்ராமிஸ் எல்லாம் அப்புறமா தரேன். ப்ராமிஸ் எல்லாம் செகண்டரி. நீங்கள் ஆல்ரெடி சரண்டர் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் லீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிரெயினை கழட்டி அங்கே ஓரமாக வச்சுருங்க. சைல்டு மாதிரி மாறுங்க. ஒரு சைல்டு லைக் ஃபெய்த் உங்களுக்கு வேணும். நம்ம எல்லாருக்குமே அது வேணும். அவர் சொல்கிறாரா இதுவா அதுவா அப்படிலாம் கேள்வி கேட்காம, அப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்சுருவீங்கப்பா. யூ வில் டூ இட் லார்ட். ஆமென். கேள்வி எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதி ஆக முடியும்? கேள்வி கேட்காதீங்க. லாஜிக்கெலாம் வேலை செய்யாது. கர்த்தர் செய்யணும்னு நினச்சா செஞ்சுருவார். காற்றும் மழையும் இருந்தால் தான் பள்ளத்தாக்கு நிரம்புமா? அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு வசனம். அந்த மறுநாள் 20ஆம் வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிச்சு. அல்லேலூயா. எதிர்பார்க்காத சேனல்ஸை கர்த்தர் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுவார். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சேனல் வில் பி ஓப்பன்ட் ஃபார் யூ. அல்லேலூயா. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். 2026 எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர், இவங்க வழியா. நாங்கள் ரீசெண்ட்லி ஒரு சுச்சுவேஷனை டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் எல்லாருமே டீல் பண்ணிருக்கோம். அதாவது நானும் டீல் பண்ணுறேன், என் கணவரும் டீல் பண்ணுறாங்க, அந்த பக்கம் நிறைய பேர் டீல் பண்ணுறாங்க. இந்த கான்வர்சேஷன்லேயே ரொம்ப குவாய்ட்டாக ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் எதுவுமே பேச மாட்டார். நாங்கள் பேசுகிறத மட்டும் கேட்பார். இன்கேஸ் நாங்கள் 4-5 பேர் டிஸ்கஷனில் உட்காந்து அந்த அண்ணன் போய் ஜூடா ஜேனோ பார்த்துக்குவார். இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பீக் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளமில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே அவருக்கு ரொம்ப டென்ஷன் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ண, இவ்வளோ நேரம் சாதுவாக அமைதியாக இருந்தவர், இது வரைக்கும் குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்த அந்த அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை டீல் பண்ணுறாரு. அவர் அப்படி டீல் பண்ண உடனே அப்படியே அமைதியாகிடுச்சு அந்த பிரச்சனை. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த மனுஷனும் பேச மாட்டார், ரொம்ப அமைதி, இவர் டக்குன்னு பேசுகிறாரு. அவங்க எல்லோரும் மொத்த பேர் கேட்டுட்டாங்க. மொத்த பேர் சரிங்க யான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் அப்படியே அடக்கப்பட்டுருச்சு. எனக்கு என்ன ஆச்சரியனா, இமேஜின் இது பிரின்ஸ் சிஸ்டர் பேசணும் இல்லை பாஸ்டர் பேசணும், அப்படி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. பிரின்ஸ் சிஸ்டர் பேசினா பாஸ்டர் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம். ஆனால் பாருங்கள், பிரின்ஸ் சிஸ்டர் இல்லை பாஸ்டர் இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் திடீர்னு வந்து அப்படி பேசின உடனே அந்த பிரச்சனையை அப்படியே அடக்கி போட்டிருக்கு. நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் சேனல் வில் ஓப்பன் ஃபார் யூ. ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் திஸ். அண்ட் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வராதனால நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சேனல் வழியாக, எதிர்பார்க்காத விதங்களில், எதிர்பார்க்காத நபர்கள் வழியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர கர்த்தரால் முடியும். காட் கேன் ஸ்டாப் சர்டன் இஷ்யூஸ் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற சில பிரச்சனைகளை, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற சில போராட்டம், எதிர்பாராத நிலையில் கர்த்தரால் அதை சந்திக்க முடியும். இதை சந்திக்க முடியும். எலிசாவின் வார்த்தைகள் 2 இடத்துலுமே கர்த்தருடைய வார்த்தை தான் மேற்கொண்டுச்சு. மனுஷங்க ராஜாவாக இருக்கலாம், தே ஆர் கிங்ஸ், மேபி தே ஆர் கிங்ஸ், மேபி ராஜாவுக்கு கையலாக கொடுக்குற அதிபதிகளாக இருக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய நபர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையானதை சொன்னாலும் அந்த சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். யூ ஹாவ் டு லெட் ஹிம் இன் த டிரைவர் சீட். லெட் ஹிம். அவர் உங்களை நடத்துவதற்கு இந்த நடத்துறதுல நான் ரொம்ப ரொம்ப தியானிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் வேர்ட் தட் ஐம் கோனா ஷோ யூ டுடே. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. அதே போல் கலாத்தியர் 5:25. இன்னொரு வசனமும் அதில் ஆட் ஆகிடுச்சு. கலாத்தியர் 5:25 எழுதி கொள்ளலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 5:25 அண்ட் சாம்ஸ் 143 verse 10. இந்த 2 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
ஆமென். இந்த வருஷம் நுழையும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி, இஃப் வி லிவ் இன் ஸ்பிரிட் லெட் அஸ் ஆல்சோ வாக் இன் ஸ்பிரிட். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன தேவை 2026 அப்படின்னு கேட்டால், ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஆப்போசிட்டானது எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விச் இஸ் ஆப்போசிட் ஆர் விச் வில் ஃபைட் த லீடிங் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட்? வாட் யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை? எக்ஸாக்ட்லி. இட்ஸ் நாட் சேட்டன், இட்ஸ் நாட் பீப்புள். அது பிசாஸ் கிடையாது, ஃப்ளஷ் தான். எப்பெல்லாம் உங்கள் ஃப்ளஷ் எழுந்து ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக செயல்படுதோ அப்போயே நீங்கள் புரிச்சுக்கணும், அது ஆவியானது தான் நம்மளை நடத்துகிறாரு. தட்ஸ் அ சைன். அதுதான் சைன். நம்ம ஃப்ளஷ்ஷும் அப்படி இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்போ நீங்கள் உடனே நம்ம இல்லை இதுதான் கரெக்ட் தான், ஆண்டு தான் நம்மளை நடத்துகிறாரு. கர்த்தர் தான் நம்மளை நடத்துகிறார். ஆவியானவர், நல்ல ஆவியானவர் நம்மளை நடத்தணும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த நடத்துதலுக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்னென்னா, வெளியில் எங்கேயும் இல்லை, நம்ம தான். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, we going to surrender ourselves. அர்ப்பணிக்க போகிறோம். 2026க்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கிடைக்குதோ, நம்ம என்ன எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் செய்ய போகிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப். ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் அப்படி சொல்கிறார், நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். திஸ் ஃப்ளஷ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் திங். ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது விஷயம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளை நடத்தணும். நான் உங்களுக்கு காண்பிச்ச அந்த MSG வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆம் இன் த டிரைவர் சீட். அப்போ ஏன் இது வரைக்கும் அழகாக பேசிகிட்டு இருந்த பேதுருக்கிட்ட ஏன் அப்படி சாத்தான் அப்படின்னு சொன்னார்னா, ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. அப்போ தேவ சிந்தைக்கு எதிரானது மனுஷ சிந்தை. நீ தேவனுக்கு ஏற்றபடி யோசிக்காமல் நீ மனுஷனுக்கு ஏற்றபடி யோசிக்கிற. இன்றைக்கி நீங்கள் 2026 அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா நான் மனுஷ சிந்தையோடு இந்த 2026க்குள்ளே நுழைய மாட்டேன். என் சுய புத்தியை சார்ந்து கொண்டு 2026க்குள்ளே நுழைய மாட்டேன். நோ, உண்மை சார்ந்து கொண்டு உங்களை டிரைவர் சீட்டில் விட போகிறேன். நீங்கள் தான் டிரைவர் சீட்டில் இருக்க போகிறீங்க. நீங்கள் தான் என் லைஃப் 2026 டைரக்டராக இருக்க போகிறீங்க. நீ என்ன பாதையில் நடத்துகிறீங்களோ அந்த பாதை என் பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இல்லாமல் இருக்கலாம். மேபி தட் லுக் அதை பார்க்கும்போது ஒரு வேளை நல்லதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நடப்பேன். அது நீதியின் பாதையாக மட்டும் இருக்கட்டும்ப்பா. ஏன்னா ஆவியானவர் நடத்தினா நம்மளை அநீதியில் துன்மார்க்கத்தில் நடத்த மாட்டார். அவர் நீதியின் பாதை, அந்த இங்கிலீஷில் இருக்க லெவல் கிரவுண்டில் நம்மளை நடத்துவார். He will lead us into the level ground. You will walk into the level ground. உங்கள் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் செகண்டரி. இந்த வருஷம் உங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணுன்றதெல்லாம் ரெண்டாவது வச்சுருங்க. இந்த வருஷம் அப்பா நீங்கள் என்ன நடத்துங்க, ஆவியானவர் என்ன நடத்துங்க. இந்த வருஷம் we are going to become champions against the flesh. Hallelujah. we are going to destroy கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் விமனாக ஆகிறதா இந்த வருஷத்தோட நம்முடைய கோலாக இருக்கணும். அல்ல எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறேன்? இந்த வருஷத்தில் நம்ம என்னவா ஆகணும்? நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா, நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீயாய் மாறுவது தான் 2026 என்னுடைய லக்கு. கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஆண்டுகளை நடத்துவார். நான் சொல்கிறேன், நான் ஆண்டுகிட்ட கேட்டுட்ருக்கேன். இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கும் போது, இந்த வார்த்தை நான் தானிக்கும் போது நான் ஆண்டுகிட்ட பேசியிருக்கேன். அப்பா நீங்கள் எப்படி பேதுருவை நடத்துனீங்க, எப்படி பவுலை நடத்துனீங்க, அவங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அவங்க பார்த்தாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் எக்ஸாம்பிள் டு ஷோ யூ ஹியர் ஹவு காட் லெட் பீப்புள், த ஸ்பிரிட் ஆஃப் காட் எப்படி அவங்கள லீட் பண்ணாருன்னு. நீங்கள் அதை போய் வாசிக்கலாம். மக்கதோனியாவுக்கு பவுல் நடத்தப்பட்ட விதத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். அந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய முடிவில் நீங்கள் பார்க்கும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்போது அந்த முடிவுகள் நீங்கள் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய கரம் வெளியரங்கமாக இருக்கும். 2026 கர்த்தருடைய பவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா, யூ ஹாவ் டு லெட் ஹிம் லீட். லெட் ஹிம் லீட். அவர் தான் லீடராக இருக்கணும். அவர் தான் நம்மளை நடத்தணும். அவர் தான் டிரைவராக இருக்கணும். அவர் தான் நம்மளை டிரெக்ட் பண்ணுறவராக இருக்கணும்.
எவ்ரி சிங்கிள் ஆக்ஷன் ஆஃப் யோர்ஸ், உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் ஃபேமிலி, உங்கள் கெரியர், உங்களுடைய சில்ட்ரன்ஸ், எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நிமிஷமும் 2026 அக்னாலேஜ் பண்ணுங்கள். அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க, லாஜிக்கலாக யோசிக்காதீங்க, மனுஷனுடைய மூளையில் மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காதீங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. மழை வரலையே, இது வரலையே, இது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் பேசவே கூடாது. உலகம் பேசட்டும், யார் வேணால் சொல்லட்டும், நீங்கள் சொல்லணும் இல்லை அவர் சொன்னால் அவர் செய்வார். ஏன்னா வசனம் மேற்கொள்ளுகிற ஆண்டு அது. 2026 the word of God is going to prevail over anything. Word and the spirit தான் perfect combination. Word and the spirit தான் பர்ஃபெக்ட். சில பேர் வெறும் வேர்ட், நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த வசனம் அவங்க லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஒரு சில பேர் நல்ல ஸ்பிரிச்சுவலி இருப்பாங்க, பட் தே வில் நாட் ஹூக் ஆன் டு த வேர்ட் ஆஃப் த லார்ட். இந்த ரெண்டும் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் ட்ராஜடிஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸாக, நான் நம்புகிறேன் 2025 ரிவைவல் உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஆவியானவர்களால் நடத்தப்படணும். நீங்கள் ஆவியானவர்களால் நடத்தப்பட்டீங்கன்னா 2026 அல்லேலூயா உங்களுக்கு ஆண்டு அற்புதமான முடிவுகளை, வல்லமைகளை, தேவனுடைய பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறது, தேவனுடைய மிராக்கிள்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிறது. இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. நீங்கள் அதுக்காக போராட மாட்டீங்க. நீங்கள் உங்களை மேம்படுத்த போராடும்போது, நீங்கள் அதுக்காக எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்புறீங்க? அப்பா நமக்காக அதை செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். என்னுடைய ஆசை அதுதான். 2026 கர்த்தர் நம்மை நடத்துகிற ஆண்டாக இருக்கணும். நான் சுயமாக நடக்க மாட்டேன், சுயமாக நான் செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன், இல்லைன்னா நான் அமைதியாக இருப்பேன். ஆமென். டேக்கிங் அ ராங் ரூட் it's better to stay in the same place rather taking a wrong route. Okay, wait upon the Lord. ஒரு ராங் ஸ்டெப் நமக்கு ஒரு பெரிய இழப்பு கொண்டு வரும். அதுக்கு நம்ம அமைதியாக வெயிட் பண்ணலாம். அமைதியாக வெயிட் பண்ணுறது நமக்கு வேஸ்ட் கிடையாது. அப்பாக்காக தானே வெயிட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஒரு தவறான முடிவு தேவையில்லாத பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆண்டு உங்களோட பேசியிருக்கிறார். நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்க போகிற ஒரே ஒரு ஜெபம், சரண்டர் பண்ணுங்கள். மாம்சத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியாது, ஆவி தான் மேற்கொள்ள முடியும். ஆவியானவர் தான் அதை மேற்கொள்ள முடியும். த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபைட்டர் ஃபார் த ஃப்ளஷ். கைகளை 2 கைகளும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா இந்த ஆண்டு எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு பதவிகள் வேணும், எனக்கு மேன்மைகள் வேணும். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் தேட். அதுக்காக நான் இன்றைக்கி வரலப்பா. நான் வந்தது, நான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறது, நான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரியாக மாறணும், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஸ்திரியாக நான் மாறணும். என் மாம்சத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கி உங்கள் சமூகத்தில் நான் இப்போ கீழ்ப்படுத்துகிறேன். 2026 நிறைய இடி, நிறைய முட்டி, நிறைய இடத்துல கிராஷ் ஆகி நிறைய காயங்கள் உங்களுடைய ஆத்மாவில் இருக்குது, நிறைய ஹர்ட்ஸ், நிறைய வூண்ட்ஸ் உங்களுடைய பாடியில் இருக்குது. ஏன்னா ராங் ரூட், ராங் டைரெக்ஷன், ராங் ஸ்டெப். ஆனால் 2026 அப்படி இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்கிறபடினால நமக்கு எதை குறித்தும் பயம் இருக்க போகிறதில்லை. பிகாஸ் த டிரைவர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஆபிரகாமை நடத்தினவர் நம்ம நடத்த போகிறார். இயேசுவை நடத்தினவர் நம்மளை நடத்த போகிறார். பவுலை நடத்தினவர் நம்மை நடத்த போகிறார். பேதுருவை நடத்தினவர் நம்மை நடத்த போகிறார். நேர்வழியாய் நடத்தினவர் நம்மை நடத்த போகிறார். நிலையான ஒரு இடத்துக்கு, ஒரு லெவல் கிரவுண்டுக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். புல்லுள்ள இடத்துக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீரில் அண்டைக்கு உங்களை நடத்தி கொண்டு போவார். நீதியின் பாதைகளில் உங்களை நடத்துவார். நீதியின் பாதைகள் உங்களை நித்தமும் நடத்துவார். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, நான் உங்களை நித்தமும் நடத்துவேன். I will lead you continuously. இன்னைக்கு நடத்திட்டு நாளைக்கு நடத்தாமல் இருக்க மாட்டாரு. ஜான்வரியில் நடத்திட்டு பிப்ரவரியில் கைவிட்டுற மாட்டாரு. உங்களை நடத்த நீங்க இடம் கொடுத்தா கண்டினியூவஸ்லா கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். உங்கள் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். He will lead you continuously.
பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உங்களை நான் நடத்துவேன், உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் நடத்துவேன், உன்னை நல்ல இடத்திற்கு, லெவல் கிரவுண்டுக்கு உன்னை நடத்துறேன். நீ வழுவி விழுந்த இடங்களிலெல்லாம் I will make you to stand on the level ground. I will place your feet on the level ground. I will lead you to the righteous path. I will lead you to உங்க குடும்பத்தில் righteous ஆன நீதியின் பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய நாம மகிமைக்காக உங்களை நடத்துவார். உங்களை புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துவார். உங்களை நடத்தி கொண்டு போவார். வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவைகளை குறித்து பயப்பட்டு வந்த சகோதரியே, கடனை குறித்து வேதனையோடு வந்த சகோதரியை கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். புல்லுள்ள இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதல் உள்ள இடத்திற்கு நீ கொண்டு போய் சேர்க்கப்படுவாய். God is leading you. He is taking the lead. He is directing your path. He is directing your path. He will direct your path. சுய புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன். சொல்லுங்க, நான் சுய புத்தியின் மேல் சாய மாட்டேன். என் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் வழிகளில் எல்லாம் அவரை நான் நினைத்து கொள்வேன். 2026 நான் அதிகமாக பிரச்சனையை குறித்து நினைக்கிற வருஷம் இல்லை, போராட்டத்தை குறித்து நினைக்கிற வருஷம் இல்லை, எனக்கு செய்த துரோகங்களை குறித்து நான் நினைக்கிற வருஷம் அல்ல, எனக்கு விரோதமாய் பேசின மனிதருடைய வார்த்தைகளை நினைக்கிறதல்ல. நான் நினைக்க போறதெல்லாம் அவரை குறித்து தான். என் நினைவுகள் அவராக போகிறது. என் நினைவுகள் எல்லாம் அவராக இருக்க போறாரு. ரீகபா, ஐ எம் நாட் கோயிங் டு கேரி 2025 என் மனசுக்குள்ள சுமந்து கொண்டு நான் வரப்போறதில்ல. எகிப்தை சுமந்து கொண்டு நான் நடக்க போறதில்ல. என் பிரெயின்ல ஜீசஸ், ஐ எம் கோயிங் டு கேரி ஜீசஸ் இன் மை மைண்ட். மை மைண்ட் இஸ் கோயிங் டு பிகம் லைக் ஜீசஸ். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாக கடவுது. அப்படியே தலைமையில கை வச்சு ஜெபிங்க. கிரைஸ்ட் மைண்டடா என்னை மாத்துங்கப்பா, கிரைஸ்ட் மைண்டடா மாத்துங்க. என் மனசுக்குள்ள சில வருத்தங்கள் இருக்குது. 2025 இது நடந்திருக்கலாம். அந்த மனிதர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் செய்த துரோகங்கள், அவர்கள் இப்போ பேசின ஏளனங்கள், ரீகாபோ தூசி ஹதரபா, அதெல்லாம் நான் சுமந்து கொண்டு போக மாட்டேன். அந்த ட்ராஷ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரீகபா கதரபல பலஷி நான் க்ளீன் பண்ணுறேன். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கிரைஸ்ட்டை சுமந்து கொண்டு, கிரைஸ்ட் மைண்டடா, ஸ்பிரிச்சுவல் விமனா என் மைண்டில் ஜீசஸ் இருக்க போகிறாரு. எனக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் இருக்க போகிறாரு. என் டிரைவர் சீட்டில் ஏசப்பா இருக்க போகிறாரு. ஐ எம் கோயிங் டு டினை மை செல்ஃப். 2025-26 பிரின்சி நுழையக்கூடாது. பிரின்சியோட மைண்ட் நுழையக்கூடாது. பிரின்சியோட சுயம் நுழையக்கூடாது. That's all going to be the Spirit of the Lord. Not my might, not my power, not my talents, not my abilities. அதை சார்ந்து நான் 2026 போகிறதில்ல. எனக்கு இருக்கிற வேலை, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நோ, கர்த்தரை சார்ந்த ஒரு வருஷமாய் கர்த்தரையே பிடித்து கொண்டு ஐ எம் கோயிங் டு லெட் காட் லீட். I am letting him lead. பேதுருவே, don't take lead there. அங்கே நீ லீட் எடுக்காத. பின்னாடி வா, அவர் லீட் பண்ணட்டும். பின்னாடி வா, சொல்லுங்கள், உங்கள் மாம்சத்தை பார்த்து சொல்லுங்கள், பிரின்சி டோன்ட் டேக் லீட், ஓவர்டேக் பண்ணாத. டோன்ட் இன்ஸ்ட்ரக்ட் காட், லிசன். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத, லிசன் பண்ணு. லிசன் டு த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஹி இஸ் ரெடி டு ஸ்பீக் வித் யூ சிஸ்டர். உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசை ஆவியானவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார். He is ready to lead you. Please don't instruct him. Stop speaking and start listening, sister. Start listening. மகுதுருஷி மத்தரா. அவர் உங்களை நடத்துவார் சிஸ்டர். அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கணும் அப்பா சொல்கிறார். You will listen to the voice of the Lord. You will hear it. 2026 நீங்கள் கேட்பீங்க சிஸ்டர். இது வரைக்கும் நான் அப்பா சத்தத்தை கேட்டதில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட பேசுவேன். யூ வில் லிசன் டு மை வாய்ஸ். டான்ஜிபிளா, ரொம்ப டான்ஜிபிளா. ரீகபத்தா ஷீலா ஹத்து ரீபலபா. ஐ வில் லீட் யூ. நான் நடத்துனா மேன்மையான இடத்திற்கு, மலை உச்சிக்கு உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன். ட்ரஸ்ட் மீ. அப்பா சொல்கிறது அதுதான். ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். என்னை நம்பு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு என்னை நம்பி நீர் என்னோடு இருக்கிற அக்னாலேஜ் பண்ணும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நீங்கள் நடத்துவீங்க. நீங்கள் முன்னாடி போங்கப்பா, நாங்கள் பின்னாடி நடக்கிறோம். அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் உமக்கு பின்பே நாங்கள் வர ஆயத்தமாக இருக்கிறோம். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்கள். இயேசுவின் பின்னே
போக துணிந்தேன். துணிந்து போங்க. இயேசுவின் பின்னே, பயத்தோட அல்ல, போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back. பள்ளத்தாக்கை வெட்டுகள், கர்த்தர் தண்ணீரினால் நிரப்புவார். கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை, கர்த்தருடைய கரம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். உங்களையே தீர்க்கதரிசியாய், உங்களையே ஆசாரியனாய், உங்கள் குடும்பத்தை நடத்த தேவன் உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை இந்த ராத்திரி இறங்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். He will lead, you just follow. சைல்ட் லைக் ஹார்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் ஊழியக்காரியா இணைந்த ஒவ்வொருவருமே உச்சந்தலையின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும். நாங்கள் பதவிகளை, பொருளை கேட்கல. இந்த வருஷம் நாங்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஆவிக்குரிய ஸ்திரீயாக, ஸ்பிரிச்சுவல் விமனாக, ஸ்பிரிட் ஃபில்ட் விமனாக, ஸ்பிரிச்சுவலி ட்ரிவன் பர்சனாக நீங்கள் எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை நடத்தட்டும், வசனம் மேற்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.